முதலமைச்சர் ஐயா எங்க இருக்கிறாங்க இன்னைக்கு? ஸ்பெயினுக்கு. எதுக்குங்க ஸ்பெயினுக்கு போனாரு? முதலீட்டாளர் மாநாடுனார். துபாய்க்கு போனார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த துபாய்னாவே கொஞ்சம் பிரச்சனைங்க ஐயா. துபாயே பிரச்சனையான ஊர் தான். அடிக்கடி அங்க போறது தவிர்க்கணும். துபாய்க்கு போகும்போதே சொன்னா 6000 கோடி வருதுனாரு. இது வரைக்கும் டீ குடிச்ச காசு 6 ரூபாய் வரலைங்க ஐயா. இதுவரை 6 ரூபாய் தமிழ்நாட்டுக்குள்ள துபாயில இருந்து வரல. 6 ரூபாய் வரல. நீங்க அந்த 1 கோடி 100 கோடி எல்லாம் மறந்துரு. அதன் பிறகு சிங்கப்பூர் ஜப்பான் போனார். எதுங்க முதலமைச்சர் சிங்கப்பூர் ஜப்பான் போறாரு? இல்லைங்க, தமிழ்நாட்டில் 2024 ஜனவரியில உலக முதலீட்டாளர் மாநாடு நடக்குது. அங்கெல்லாம் போய் அவங்களை கூப்பிட்டு இங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடறக்காக போயிருக்கோம். அதனால முதலமைச்சர் போயிட்டு வந்தா பணம் எல்லாம் வராது, பட் உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு வந்துருவாங்க. சரி, ரைட், ஓகே, வருவாங்க. உலக முதலீட்டாளர் மாநாடு முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு ஸ்பெயினுக்கு போறீங்கன்னா முதலீட்டுக்காக போறோம். ஏங்க இது என்னங்க காமெடியா இருக்கு? உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு முன்னாடி நீங்க சுத்தினது எல்லாமே உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட போறோம். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து ஜனவரி மாசம் முடியறக்குள்ளே ஸ்பெயினுக்கு எதுக்கு போறாரு கேட்டா உலகம், அதுவும் ஸ்பெயின் 10 நாள். ஐயா, 10 நாள் நீங்க மனசு வச்சு நடந்தா ஸ்பெயின், பிரான்ஸ், இங்கிலாந்து எல்லாமே நடந்து போயிட்டு வந்துடலாம். நடந்து போற தூரம் தான் எல்லாம். 10 நாட்கள் ஸ்பெயின்ல போய் உட்கார்ந்து முதலீடு ஈட்டுவதற்காக ஒரு முதலமைச்சர் சென்றிருக்கின்றார் என்று சொல்லுகின்ற கட்டுக்கதையை நாம் நம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் எப்படிப்பட்ட முட்டாளர்களாக இருப்பார்? ஆட்சி நடத்த தெரியல, அவலமான ஆட்சி, மோசமான ஆட்சி, லஞ்சமான ஆட்சி, குடும்ப அரசியல் இருக்கக்கூடிய ஆட்சி. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பணமே இல்லாதனால நம்முடைய பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய வங்கி கணக்கில் இருந்து பணத்தை கை வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதனால் சகோதர சகோதரிகளே, உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் கேட்கிறேன். திமுக வந்த பிறகு தமிழகம் இந்தியாவுடைய கஞ்சா தலைநகரமாக மாறி இருக்கு. அரக்கோணத்துல 2023 டிசம்பர்ல ஒரு வீடியோ பார்த்தங்க. 2 பசங்க சண்டை போட்டுக்கிட்டு அரக்கோணத்தினுடைய ரயில்வே அந்த டிராக்ல போய் 2 பேர் தலையை வச்சு படுத்திருக்காங்க. நீங்க பாத்தீங்களாங்க ஐயா? உங்க ஊர்ல பாத்தீங்களாங்க ஐயா? அதுவும் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல 2 பேர். ஐயா, ஒரு மனசாட்சி இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவி 2024 தேர்தலில் தமிழகத்தினுடைய தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டிய நேரம் நமக்கு வந்துருச்சுங்க ஐயா. நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேல நம்ம காத்திருக்கல எந்த பிரயோஜனம் இல்லைங்க ஐயா. 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், உங்கள் அனைவருக்குமே தெரியும், அவரை பத்தி நான் எதுவும் போலவே வேண்டாங்க ஐயா. எதுவுமே நான் சொல்ல வேண்டாம். நேற்று பாராளுமன்றத்தில் சொல்றாரு மோடி, 3வது முறை நம்ம ஆட்சிக்கு வருவோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மோடி ஐயா வரப்போறாங்கன்னு. ஏன்னா உங்களோட அன்பும் ஆதரவும் நீங்கள் கொடுப்பதற்கு தயாராயிட்டீங்க. அவர் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அமரும். இந்த மோடி ஐயா பாராளுமன்றத்தில் சொல்றாரு. அதற்கப்புறம் மோடி ஐயா சொன்னதுதாங்க ரொம்ப முக்கியமானது. முக்கியமான தைரியமான முடிவுகளை 3வது ஆட்சி காலத்தில் எடுக்க போறோம் அப்படிங்கிறார். ஏங்க, அப்ப ஆர்டிகல் 370 தாண்டி ஏதோ ஒன்று கை வைக்கிறார். ரெடி ஆயிட்டார் தலைவர். பாருங்க ஐயா, எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், அந்த முக்கியமான முடிவுகள் என்னன்னு உங்களுக்கும் தெரியும். நாம் எல்லோருமே நதிநீர் இணைப்புக்காக காத்திருக்கின்றோம். பல லட்சம் கோடி மோடி ஐயா நிச்சயமாக செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு ஒரு தொண்டனாக இருக்கு. அவர் சொல்றாரு பாருங்க, 3வது ஆட்சியில நேற்று பாராளுமன்றத்தில் சொல்றாருங்க, முக்கியமான தைரியமான சரித்திரமான முடிவுகளை 3வது ஆட்சியில நாங்கள் எடுக்க போகின்றோம். ஆர்டிகல் 370 தாண்டி, ட்ரிபிள் தலாக் சட்டத்தை எல்லாம் தாண்டி, ராமர் கோவில் கட்டுது எல்லாம் தாண்டி பெருசா யோசிக்கிறார், மிக பெரிதாக யோசிக்கின்றார். இந்தியாவை முழுவதுமாக ஒரு புதிய பரிமாண பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும். உலகத்தினுடைய தலைமை நாடாக மாற்ற வேண்டும், ஒரு வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்பதிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அந்த வரலாற்று முடிவுகளுக்காக நாம் தயாராக இருக்கின்றோம், நீங்களும் தயாராக இருக்கின்றீர்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலும் உங்களுக்காக தயாராக இருக்கிறது. நிச்சயமாக அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் மோடி அவர்களுக்கு பரிசாக அனுப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு இந்த அற்புதமான யாத்திரை, எழுச்சி மிகுந்த யாத்திரை நம்முடைய அரக்கோணத்தில் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர், மிக கடுமையாக நேற்றிலிருந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் விஜயன் அவர்களுக்கு, இந்த கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் பாராட்டி, அணிப்பிரிவு தலைவர்களுக்கு பாராட்டி, உங்கள் அனைவர் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அண்ணன் விஜயன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.